ஹாய் ஹலோடா பெரிஸ், நான் தான் உங்களோட ஹருடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. என்னடா இவ திருப்பி கொண்டு வந்து ஹார்ட்லெஸ் கிங்கே போடுறாளே அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. நான் ஹார்ட்லெஸ் கிங்க வந்து சீக்கிரமா முடிக்கணும்னு பாக்குறேன். வேணா இன்னும் 5 பார்ட் தான் இருக்கு இது கம்ப்ளீட் பண்றதுக்கு. சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா கான்ட்ராக்ட் மேரேஜையும் சரி, டெவில் ஹஸ்பண்டையும் சரி, நான் கொஞ்சம் இதுவாவே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் கேட்டீங்க கியூட் சீனியரும் அண்ட் ஐ ஹேட் யூ. நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன்டா. அதை நான் சனி ஞாயிறுல ரெண்டையுமே அப்லோட் பண்ணிடுறேன். வேணா அது கொஞ்சம் பெருசா என்னால மத்த நாள்லாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் ஆனா ஹார்ட்லெஸ் கிங்க நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதனாலதான் நான் திருப்பி ஹார்ட்லெஸ் கிங்கே கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் சேனல்ல வந்து இது போய்கிட்டு இருக்கு ஸ்டெப் டாடி. நான் கூட நினைச்சேன் சரி 1 ஷாட் 2 ஷாட்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஸ்டெப் டாடி ஓடவே இல்லையா. அதனால சரி கொஞ்ச நாளைக்கு அதை நான் எஃப்எஃப்ஆவே கொண்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். மினி எஃப்எஃப் தான்டா, ரொம்பலாம் இருக்காது. ஒரு 5 பார்ட் தான் வரும் சரிங்களா. சரி ஓகே, இதுல கொடுக்குற ஆதரவா அந்த சைடும் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் ஆனா அதை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நீங்களே போக போக ஸ்டோரி பிடிச்சிருந்தா வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குடாமா. சரி ஓகே, ரொம்ப வளன்னு பேச வேணாம். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம தயங்க தான் காட்டாங்க. தயங்க உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறது எல்லாமே ஜங்குக்கு அவனை நம்பல அப்படின்னு சொல்லிட்டுதான். அவன் அவ்வளோ யோசிச்சுட்டே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்திலே உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் தான் வருது. அவன் அழுதுகிட்டே அப்படியேதான் சொல்றான், ஜங்கு இந்த இடத்துல மத்த யாரு வேணும் இன்னும் எது வேணும் சொல்லி இருக்கலாம். ஆனா நீயுமே என்ன நம்பல. உனக்கு தோணலையா ஜங்கு நான் அப்படி பண்ணிருப்பேனா? நீ யோசிச்சிருக்கணும்ல. நான் எப்படி அதுவும் உங்க 3 பேருமே எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உனக்கு நல்லாவே தெரியும்ல ஜங்கு. நான் போய் அதை பண்ணிருப்பேனா? நீ ஏன் நம்பல? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம அதிகமா நம்பின ஒரு பொருள் ஆனா நம்மள நம்பாத போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு நம்ம தயங்க அழுதுகிட்டே இருக்கான். இந்த சைடு ஜேகே பார்த்தோம்னா இது எல்லாமே அவனுக்கும் கேக்குது. அவன் அந்த ரூம்க்கு வெளியே தான் உட்கார்ந்துருக்கான். அவன் கண்ணுல இருந்து அவ்வளவு டியர்ஸா வருது. அவன் அப்படியே பாக்குறான். ஹே தயாங், இந்த உலகத்துல யாரு வேணா உன்னை நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னை முழுக்க முழுக்க நம்பினேன்டா. கண்டிப்பா நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தயாங். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு கிங்குடா. உன் ஹஸ்பண்டா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு கிங்கா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும். நான் ஏன் தெரியுமா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்? மத்த யாராவது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு பேர்ல உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அது எனக்கு தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மட்டும் தாண்டா தயாங் உன்னை இந்த இருட்டு ரூம்ல இப்படி அடைச்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப பெயினா இருக்கணும். ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. நான் மட்டும் இதை பண்ணலாட்டினாச்சுக்கோ கண்டிப்பா சொல்றேன் வேற யாராவது உனக்கு பெரிய பனிஷ்மெண்டா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து என்னால உன்னை காப்பாத்தவே முடியாது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு உட்காந்து வெளியே ஃபீல் பண்ணி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இப்படியேதான் கொஞ்சம் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்ப பார்த்தா அந்த நியூ பர்சனை தான் காட்டுறாங்க. அவங்க பெட்ல உட்காந்துட்டு சின்னக்கிட்டதான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹயா இங்க பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப கியூட்டா இருக்குது. இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதனை அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரம் தான் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற போதனா அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு இதை பாக்குறான். அப்படியே ஆரம்ப பார்த்து முறைக்கிறான். ஆரம் அப்படியே நார்மலா பாக்குற மாதிரியே பாத்துக்கு இருக்கான். இப்ப அப்படியே ஜின்னு தான் ஆரம்ப கூப்பிடுறான். ஆரம் நீ கிட்ட வாவே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். ஆரம் பாக்குறான். சொல்லு பேபி, என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வரான். இப்ப ஆரம்போட காதை தான் பிடிச்சா அவன் அப்படியே திருகுறான். இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஏன் மேலையும் பிள்ளை மேலையும் சத்தியம் பண்ண நீ யாருமே பார்க்க மாட்டேன்னு. இப்ப என்ன நீ இவனை சைட் அடிச்சுக்கிறியா? ஏய் பேபி என்ன சொல்ற? நான் இவனை சைட் அடினா? பேபி நீ ஸ்டூடெண்ட் பேபி, நான் இவனுக்கு டீச்சர் பேபி. என்ன பேபி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த ஆரம்போட லைஃப்ல நீ ஒரு ஆள் மட்டும்தான். உன்னோட இடத்தெல்லாம் இன்னொருத்தவங்கனால பிடிக்கவே முடியாது பேபி. இந்த மாதிரி இவங்க சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே பாக்குறான். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இப்ப அப்படியே ஜங்குக்கும் உள்ள வரா. ஜங்குக்க பார்த்ததுமே நம்ம ஜின்னுதான் ஆரம்போட காதை விட்டுட்டு அப்படியே ஜங்கு கிட்டதான் ஓடுறான். ஆரம் பாக்குறான். பேபி மெதுவா போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். இந்த சைடு ஜேகே பாக்குறான். ஏய் மம்மி மெதுவா வாங்க, எதுக்கு இப்படி ஓடியாரீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்கும் போது இப்ப ஜின்னுதான் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான் தெரியுமா? நான் இருக்கும் போது அவன் உன் ஒய்ஃப சைட் அடிக்கிறான் இப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லும் போது ஆரம்பதான் ஜேகே பாக்குறான். டேய் நீ வேற இவ சொல்றா நம்புறியா பத்தியா இப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்கும் போது இப்ப அப்படியே ஜங்குக் தான் சொல்றான். எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கை இல்லப்பா, எனக்கு என் மம்மி மேலதான் நம்பிக்கை இருக்கு. நீ பண்ணிருப்ப, நீ பண்ற ஆள்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லும் போது இந்த சைடு ஜின்னுதான் சொல்றான். ஆமா ஆமா நான் பார்த்தேன் தெரியுமா, அவன் அந்த பொருள்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தானா, இவன் என்னன்னா அவனையும் வச்சுக்கன்னு எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னு கேளு, உன் மம்மி இருக்கும்போது இன்னொரு பர்சனை பாக்கலாமா? இது தப்பு கிடையாதா? நீ கிங்கு தானே, உன்னோட மம்மிக்கு இங்க ஒரு தப்பு நடக்குது, நீ அதை கேட்கணும்ல, கேளு குக்கி கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான், அவங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட தான் வராங்க. வந்துட்டு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஜின்னு தான் சொல்றான், நீங்க பாத்தியா இவன் இன்னும் சின்ன வயசுல இருந்து மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கான் ஜங்கு, ஒரு டிஃபரெண்ட் இல்ல தெரியுமா இப்படி சொல்லிட்டு ஜின்னு தான் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சனை தான் பாக்குறாங்க. இந்த சைடு ஆரம் தான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜேகே பக்கத்துல உட்காந்துட்டு அவன் அப்படியே கேக்குறான். ஆமா இங்க உங்களுக்கு எல்லா வசதியும் சௌகரியம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கான், என் ஹயாம் உங்களை நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பர்சன் தான் சொல்றாங்க. ஐயோ என்னோட மாஸ்டர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க, அதோட என் ஜின்ன ஹயாங் தான் என்ன அப்படியே பாத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே, நீ என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த பர்சனை மேல இருந்து டாப் டு பாட்டம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் தான் அவ்வளவு கண்ணுல ஜங்குக் மேல கோவம் தெரியுது. இங்க பாரு ஜங்குக், கண்டிப்பா சொல்றேன், எனக்கு கொள்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்கட்டும், கண்டிப்பா அதை நான் நழுவ விட மாட்டேன், உன்னை கொள்ளாம விட மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்குக்க பத்திதான் சிரிக்கிறாங்க. ஐயோ நீங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, உங்களை பாக்குறதுக்கு நீங்க கண்ணு பத்தாது போல இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் சொல்லும் போது ஜின்னு தான் சொல்றான். ஆரம் இங்க பாரு, இவன் இப்பவே ஜங்குக்கு வலையில விழ வைக்க போறான் போலயே, இங்க பாரு ஆல்ரெடி ஜங்குக்கு 3 ஒய்ஃப் இருக்கு தெரியுமா, அதுலயும் மூத்த ஒய்ஃப் சுகா அப்படின்னு அந்த பேரை கேட்கும் போது இந்த பர்சன் அப்படியே பாக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கலங்குது சுகா அப்படின்னு சொல்லி பேரை கேட்டோன்னு. இப்ப அப்படியே தான் ஜின்னு சொல்றான். அதுவும் சுகா, உனக்கு சுகா பத்தி நல்லா தெரியும்ல, நீங்க எல்லாருமே ஒன்னா தானே விளையாண்டு தெரிஞ்சீங்க, எனக்கு தெரிஞ்ச சுகாவை நீ மறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறான். இந்த சைடு அந்த பர்சன் தான் சொல்றாங்க. ஆமா சுகாவை எப்படி நான் மறப்பேன், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவன் என்னோட கசின் ஆச்சுல, அவனை என்னால எப்படி மறக்க முடியும், சுகா சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணுல ஒரு மாதிரி டேஸ் வருது. பட் ஆனா இவங்க எல்லாம் யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஆரம் தான் சொல்றான். ஓகே அவன் ஆல்ரெடி டிராவல் பண்ணி தானே வந்தான், அதுலயே ரொம்ப டயர்டா தான் இருப்பான், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமாட்டி வந்து பாத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆரம் சொல்லும் போது இந்த சைடு பர்சன் தான் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க ஒண்ணு என்ன நினைச்சீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க மாஸ்டர், நான் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க தானே சொல்லுவீங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காண்டி என்ன வேணா பண்ணலான்னு, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாதுப்பா இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது ஆரம் தான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை குறுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஜின்னு தான் கேக்குறான். உனக்கு என்ன வேணும், எதுக்காண்டி நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் ஒரு மாதிரி அப்படியே திக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் என்ன சொன்னேன்னா நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவ்வளவு ஆசை இல்ல, சின்ன வயசுலயே பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜங்குக்கோட நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் நல்லது நடக்கும்னா எங்க 2 பேருக்கு திருமணமும் நடக்கணும்னாங்கல்ல, அத பத்தி தான் நான் யோசிக்கிறேன், அதான் ஜங்கு உனக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் கேட்கும் போது நம்ம ஜங்கு பாக்குறான். எனக்கும் சம்மதம் தான், அதுவும் இவ்வளவு அழகான ஒரு பையனை பார்க்கும்போது எந்த பையனுக்கு தான் தோணாது இப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட மேலதான் அப்படியே கைய வைக்கிறான். அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஜர்க் ஆகுது. அவன் அப்படியே பாக்குறான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சும்மா அழகாதான் இருக்க இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அப்படியே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்டதான் போலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இந்த சைடு சின்னதான் சொல்றான். இங்க பாருப்பா, நாங்கெல்லாம் இருக்கிறோம்,
எங்க முன்னாடியே ரொமான்ஸ் எல்லாம் வச்சுக்காத. அதுக்கப்புறம் சுகாக்கு தெரிஞ்சுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான்ப்பா. பாத்துக்கோ, உனக்குதான் அவனை பத்தி தெரியும்ல. அவனுக்கு பிடிச்ச பொருள் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பான். அது அடுத்தவங்க கிட்ட யார்ட்டையாவது போனுச்சுன்னா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட கேட்கும் போது ஜங்குக் தான் அப்படியே உன்னை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் ரொம்ப குட்டி பையனா இருக்கும்போது நம்ம சுகா கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ சுகாவோட மடியில தான் ஜங்குக் உட்கார்ந்து இருந்திருப்பான். ஜங்குக்க யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சுகா அவ்வளவு சண்டை போட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே இப்ப நினைச்சு பாக்குறான். அப்ப ரொம்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம சுகா தான் சொல்றான், இங்க பாரு குக்கி, நீ ரொம்ப குட்டியா கியூட்டா அழகா இருக்க தெரியுமா, கொஞ்சம் நான் மட்டும்தான் வச்சுக்குவேன், மத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். குழந்தையா இருக்கிறதுனால ஜங்குக்க பழுதிருப்பான். அப்ப வந்து அவங்க அத்தை கேட்டு இருந்திருப்பாங்க, அப்பவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். குக்கி என்னோட, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், குக்கி நான் மட்டும்தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஹக் பண்ணி இருந்திருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். ஆமா, உண்மையிலே யோன் வந்து ரொம்ப பொசிட்டிவ் தான். ஆனா அப்ப பார்த்த யோனுக்கும் இப்ப இருக்கிற யோனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப எப்படா டைம் கிடைக்கும் என்னை போட்டு தள்ளலான்னு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆரம்பம் பாக்குறான், என் பிள்ளை உன்னை போட்டு தள்ளுறதுலதான் குறியா இருக்காடா. இந்த மாதிரி நம்ம ஆரம் கேட்கும் போது ஜங்குக் தான் சொல்றான், ஆமா ஹயாங், அவன் என்னை போட்டு தள்ளுறதுலதான் குறியா இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும் என்னையே போட்டு தள்ளிட்டு என் இடத்துக்கு வந்துருவான். அவனுக்கு அந்த அளவுக்கு என் மேல லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி சொல்லும் போது நம்ம ஆரம் தான் சொல்றான், அதுக்கு பேர் லவ் கிடையாதுடா செல்லம், உன் மேல கொலவரி கோவத்துல இருக்கன்னு அர்த்தம். ஒரு சந்தடி சாக்கு கிடைச்சா போதும் உன்னை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருவான் போலயே. ஆமா ஹயாங், நானும் என்னென்னமோ பண்ணணும்னு தான் பாக்குறேன். பட் ஆனா அவனுக்கு இன்னும் என் மேல கோவமே குறையல. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் சொல்றாங்க, ஆமா அவனுக்கு எப்படி கோவம் குறையும், நீதான் உன்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். என்னோட சுகாவை நான் எப்படியாவது உன்கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல. நான் முதல்ல சுகாவை மீட் பண்ணணும். சுகா எங்க இருப்பான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போசன் யோசிக்கும் போது நம்ம ஆரம் தான் அப்படியே அந்த போசனை பாக்குறாங்க. இந்த சைடு ஜின்னு தான் அப்படியே ஆரமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆரம் இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற போசனை பாக்குறது ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் எதுவுமே பேசல, ஆரம்ப தான் அப்படியே பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவன் எதுவுமே வெளியே காட்டிக்கிறாம அப்படியே நிக்கிறான். ஜின்னு தான் ஜெக்கே பார்த்து சொல்றான், ஜெக்கே இன்னைக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கான், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் நேத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதனால உடம்பு கொஞ்சம் சரியில்லை, நான் உன்னை மார்னிங் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். ஆனா ஆரம் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆரம் அப்படியே பாக்குறான். இப்ப ஜெக்கே தான் சொல்றான், ஹயாங் என் மம்மி உங்க மேல கோவமா இருக்காங்க போல. ஏ எப்படா எதுடா என் மேல கோவமா இருக்க போறா, அவ முன்னாடி தானடா நான் இருக்கேன். ஹயாங் உங்க மேல மம்மி கோவமா இருக்காங்க, நீங்க அவங்க பின்னாடி போங்க அப்படின்னு அவன் திருப்பி சொல்றான். இந்த சைடு ஆரம் தான் ஜெக்கே பாக்குறான். நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போது இப்ப ஆரம்பம் அந்த இடத்துல இருந்து அப்படியே போறான். போறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை தான் பாக்குறான். பட் ஆனா அந்த பர்சன் வேற ஏதோ யோசனையில இருக்கனால இங்க நடந்தது எதையுமே அவங்க கண்டுக்கல. அவங்க அப்படியே அந்த பெட்ல உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஆரம் தான் அப்படியே ஜேகே கிட்ட கண்ணை காட்டிட்டு போறான். ஜேகேவும் அப்படியே ஊன்னு சொல்லிட்டு அவனும் மண்டையாட்டான். இந்த சைடு நம்ம ஜின்னு பின்னாடிதான் இப்ப ஆரம் போறான். ஏய் பேபி பேபிடா இங்க பாடுறா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்கான். ஆனா ஜின்னு நிக்கிற மாதிரியே தெரியல. இப்ப ஆரம் தான் அப்படியே வேகமா போயிட்டு ஜின்னு கையை தான் பிடிக்கிறான். ஆனா ஜின்னோட கண்ணெல்லாம் அவ்வளவு டேர்ஸா இருக்கு. அப்படியே ஆரமே பாக்குறான். இப்ப ஆரம் தான் கேக்குறான், ஏய் பேபி என்னாச்சு பேபி, எதுக்கு அழுகுற? ஆரம் எனக்கு தெரியல, எனக்கு அழுகையா வருது, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு ஆரம், நீ அந்த மாதிரி பையன் கிடையாது, ஆனா ஒரு ஒய்ஃபா எனக்கு பயம் இருக்கு, நீ உன்னோட பிரதர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாவமா கேக்குறான். இந்த சைடு ஆரம் பாக்குறான். ஏய் பேபி நீ என்ன லூசா, நான் எதுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிற போறேன், இங்க பாரு எனக்கு எப்பவுமே ஒன்ன மட்டும்தான் புரியும், உன்னோட இடத்துல இன்னொருத்தவங்கள இந்த ஆரம் எப்பவும் வச்சுக்க மாட்டான், அப்படி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ அவன் ஆரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ எதுக்கு ஆரம் அவனை பாக்குற, எனக்கு அவன் ஒரு பிரதர் மாதிரி தான், நான் ஒத்துக்கிறேன்,
ஆனா நீ இப்படி பாக்காத. நீ இன்னொருத்தவங்களை பாக்குறது கூட என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. வேணா நீ எனக்கு மட்டும்தான் சொல்லணும், உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு நம்ம ஆரம் தான் பாக்கலாம். ஹே பேபி, இதுக்காண்டிதான் வந்தியா? இங்க பாரு பேபி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு பேபி. அவனை எப்படி சொல்றதுன்னா, எதுக்காண்டி நான் பார்த்தேங்கிற காரணத்தை என்னால இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா உனக்கு தெரியும் போது நீ ரொம்ப ஷாக் ஆயிருவ பேபி. என்ன விஷயம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜின்னு கேக்குறான். இப்ப ஆரம் தான் சொல்றான், அதெல்லாம் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா சொல்றேன், உனக்கு தெரிய வரும்போது அது ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் விடு. நீ ஆல்ரெடி டயர்டா இருக்குன்னு தானே சொன்ன. நான் வேணா உன் டைம் போறதுக்கு வேணா ஒண்ணு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு ஜின்னு தான் சொல்றான், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம் போ. நீ அந்த பையனை பார்த்த, நான் பார்த்தேன், நீ ரொம்ப மோசம். நீ அப்படியே ஜெகே மாதிரி இருக்க. ஜெகே என் புள்ளதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா என் ஹஸ்பண்ட் பண்ணும்போது அது தப்பு, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ உன் பிள்ளை பண்ணும்போது மட்டும் உனக்கு அது தப்பா தெரியலையா? இதே ஆரம்ப உன் கண்ணு முன்னாடி தானே இந்த அரண்மனைக்கு தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்தான். அப்ப எங்கடி போனுச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு சின்னதான் பாக்குறான். அப்பெல்லாம் நம்ம ஜேகே கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா அவன் கேட்டிருப்பானா? அதுக்கு என்ன நடந்துச்சு நல்லா கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லும் போது ஆரம் பாக்குறான். என்ன நடந்துச்சு? நம்ம புள்ள அப்படியே கல்யாண ட்ரெஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்கு தான் போறாங்க. இந்த சைடு நம்ம சுகாதான் அப்படியே ஜேகேவை பார்த்து அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். என்னை விடு ஜேகே, ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டு ஜேகே, எனக்குதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன் ஜேகே, நான் உன்னை தம்பி மாதிரி பார்த்தேன்டா, என்னடா பண்ண, என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதான் அப்படியே அழுதுட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் பாக்குறான். பேபி பாய், என்னால எப்படி உன்னை விட முடியும்? இதுக்கா உன்னை நான் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தேன். உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணா எனக்கே தெரியாம உங்க அப்பன் வர ஒரு பிளான போடுறான் பாத்தியா? அப்படியே நாடு முழுவதும் அப்படியே ஃபெஸ்டிவல் கோலத்துல இருக்குது. எல்லா நாட்டு மன்னருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்க. ஆனா உன் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணாம போச்சுல, ஏண்டி சொல்ல இப்பெல்லாம் பண்ண? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சுகா கிட்டதான் கேக்குறான். சுகா அப்படியே அழுதுட்டே சொல்றான், இங்க பாரு வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டு, நான் சொல்றத கேளு ஜேகே, நீ ஒரு பிரதர்னா, எனக்கு தம்பி மாதிரிடா, உன்னை எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால அப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியாது, வேணாம், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னை விடு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விடுறதுக்கு பாக்குறான். இந்த சைடு ஜேகேக்கு செம்ம கோவம் ஆகுது. அப்படியே சுகாவோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். சுகா அப்படியே பாக்குறான். நானே ஏதோ நம்ம பொண்டாட்டியாச்சு சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா மயிறு உனக்கு சொன்னாலாம் புரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கும் போது அப்பதான் ஜின்னு வந்திருந்திருப்பான். ஜின்னு இந்த விஷயத்த பார்த்துட்டு அவன் அப்படியே ஷாக்கா இருந்திருப்பான். ஜின்னுதான் அப்படியே ஜேகே கிட்ட வந்து சொல்றான், ஜேகே என்ன பண்ணிக்கிருக்க, நீ இதுக்கு சுகம் இப்படி புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஜேகே தான் சொல்றான், ஹயாங் இங்க பாருங்க, இவனுக்கு கல்யாணம் தெரியுமா? இவனுக்காண்டி ஒருத்தன் கிறுக்கு போய் மாதிரி இங்க உட்கார்ந்து இருந்தான். இவங்க அப்படியே ஒரு கிங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா குதூகலமா இருப்பாங்களாம். அப்ப நானே விரல சுப்பிட்டு போறதுக்கு இருக்கேனா? எனக்கு இவனை எவ்வளவு பிடிக்கும் அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவனுக்கு நான் ஒரு பிரதரா, நான் சொன்னேன் நான் இவனை பிரதரா பாக்குறேன்னு. இவனை என் பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். இவன் என்ன பிரதர்னு சொல்லிட்டு இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணுவானா? நடுவுல நாங்க என்ன விளக்கு புடிச்சிட்டு நிக்கிறதுக்கா நான் இருக்கேன்? இங்க பாருங்க ஹயாங், இப்ப எனக்கு தான் சொன்னோம், நான் அங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இல்லைன்னா சொல்லல, போஸ்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இங்கேயும் நான் இவனை போஸ்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். நீங்க எல்லாரும் நீங்க கல்யாணத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்களா? பாருங்க இப்படி ஜேகே சொல்லிட்டு கொரியன் ஸ்டைல் படிதான் அவங்க மேரேஜ்க்கு எல்லாத்துக்குமே அவன் ரெடி பண்ணிக்கிருக்கான். இந்த சைடு நம்ம சுகாதான் அப்படியே அழுகுறான், ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜேகே, நான் தான் சொல்றேன்ல எனக்கு உன்னை பிடிக்கலடா, உனக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குது, என்னை விடுடா, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு கண்ணு முன்னாடி என்னோட அப்பா அம்மாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜின்னுதான் அப்படியே சுகா கிட்டக்க வரான். இப்ப ஜேகே தான் சொல்றான், ஹயாங் நீங்க அவன் கிட்ட வராதிங்க, மேரேஜ் நடக்கிற வரைக்கும் யாரும் அவன் கிட்ட வரவே கூடாது இப்படி ஜேகே சொல்லிட்டு நம்ம சுகாவுதான் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த டயத்துலதான் ஆரம் உள்ள வந்திருப்பான். ஆரம்ப பார்த்த உடனேதான் சுகா ரொம்ப அழுது இருந்திருப்பான்.
ஹயாங் இங்க பாருங்க ஹயாங் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம்பதான் கூப்பிடுறான். ஆரம்பம் வந்து பாக்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஏய் ஜேகே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வரலாம். அப்படிங்கும்போது ஜேகே தான் சொல்றான், ஹயாங் யாரும் அவன் கிட்ட வரவே கூடாது. அப்ப என்னோட பொண்டாட்டி இங்க கல்யாணம் நடக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்க பிள்ளைய பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்றான், ஜேகே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் யாருங்கறத மறந்துட்டியா? ஹயாங் அவன் என் பொண்டாட்டி ஆக போறான். ஹயாங் ஆல்ரெடி என் பொண்டாட்டி தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா என்ன இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிற போறேன். டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் அவனோட வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது ஜேகே தான் சொல்றான், ஹயாங் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. டேய் அவனுக்கு உன்னை பிடிக்கலடா இப்படி ஆரம்பம் சொல்லும் போது நம்ம ஜேகே சொல்றான், அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு அவனுக்கு கேட்கவே இல்லையே, எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் போதும். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்டக்கதான் வரான். இப்ப அங்க எல்லா இதுவும் ரெடி ஆயிருக்கு. அப்படியே சுகாவோட கைதான் பிடிக்கிறான். சுகா அப்படியே தட்டி விடுறான். இந்த சைடு ஆர பாக்குறான். ஹயா ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, எனக்கு இவன் வேணும். ஹயா என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஜேகே வேணாம். ஹயா எனக்கு வேணாம். இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சுகாவோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் விழுகுது. சுகா அப்படியே பாக்குறான். ஜேகே நீ பண்றது தப்பு ஜேகே. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது திருப்பி அவன் இன்னொரு அடி அடிக்கிறான். இந்த சைடு இதெல்லாம் ஆரம்பனால பார்க்க முடியல. இப்ப ஆரம்பம் தான் சொல்றான், ஹே அவனை மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டலடா, அப்புறம் பண்ணிக்கோ, அதுக்கு ஏன் தேவையில்லாம அவன் மேல கைய வைக்கிறேன். இங்க பாரு ஜேகே அவனை அடிக்காத. ஏன் ஹயாங் உங்க பிள்ளைய அடிக்கிறதுனால உங்களுக்கு வலிக்குதா? அப்போ உங்க பிள்ளைய ஒழுங்கு மரியாதையா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன். ஓ வர மாட்டியா? உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவன் பேரு கூட பாக்ஜிமின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகா கிட்ட கேட்கும் போது சுகா அப்படியே பாக்குறான். ஜேகே ஜேகே எனக்கு தெரியுமே உன் தம்பி பேரு பாக்ஜிமின் தானே. அவனை பாக்குறதுக்காண்டி தானே மாசத்துல ஒரு தடவை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போயிட்டு வர. எனக்கு தெரியும்டா உன் தம்பி மேல உனக்கு பாசம் அதிகம் தானே. ஜேகே என்ன பண்ற ஜேகே? ஜேகே வேணாம் ஜேகே. அப்ப உன் தம்பிய வேணாம்னா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சுகாதான் அப்படியே ஜேகேவோட கைதான் பிடிக்கிறோம். உனக்கு என்ன இப்ப நான் மேரேஜ் தானே பண்ணிக்கணும், நான் பண்ணிக்கிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இப்ப அப்படியே ஜேகே தான் பாக்கலாம். பேபி பாய் நீ என்ன மேரேஜ் பண்றதுலாம் ஓகே, ஆனா இப்படி அழுதுகிட்ட எல்லாம் வந்து பண்ண விடாதுமா, எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதனால எங்க சிரிச்சுக்கிட்டே வந்து நெல்லு பாப்போம். சிரிச்சுக்கிட்டே வந்து நெல்லுன்னே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யோங்கி அப்படியே சிரிக்கிறேன் ஜேகே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்க நிக்கிறான். ஒவ்வொரு சடங்கும் அப்படியே நடக்குது. இந்த சைடு அவன் அப்படியே ஆரம்பதான் பாக்குறான். ஹயா எனக்கு பிடிக்கல ஹயா அப்படின்ட்டு அவன் ஆளும்போது இந்த சைடு ஜேகே தான் சொல்றான், ஏய் அப்படின்னு அவன் ஒரு சவுண்டு தான் விடுறான். இந்த சைடு ஃபுல்லா அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிட்டு அப்படியே அந்த சடங்கு எல்லாத்தையுமே செய்யறாங்க. இப்ப அப்படியே ஜேகே தான் சிரிச்சுட்டே சொல்றான், யோன் நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட பத்தியா? எனக்கு இன்னைக்குதான் யோன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? என்னோட யோன் என் கூட இருக்கிறனால. ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஹிப்பதான் அப்படியே புடிச்சுக்கிட்ட கழுக்குறான். இந்த சைடு சுகா தான் பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. அந்த சடங்கு எல்லாமே செய்யும் போது அவனுக்கு சோலே இல்லாத பாடி மாதிரிதான் செஞ்சிருந்திருப்பான். இப்ப அப்படியே ஜேகேவை தான் பாக்குறான். ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம யோனை பாக்குறான். யோனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. இப்ப அப்படியே யோனுதான் புடிச்சு ஜேகேவை புடிச்சு தள்ளி விட்டுறான். இங்க பாரு ஜேகே நீ என்ன வேணா பண்ணிட்ட, ஆனா சத்தியமா சொல்றேன் நீ எப்பவுமே என் கூட வாழ்க்கையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாதுடா, அதுக்கு நான் எல்லாம் பண்ணவே மாட்டேன். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகே தான் சொல்றான், ஓ அப்படியா, உன் கூட என்னால வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? இதத்தான் முன்னாடி சொன்னேன், உன்னை என்னால மேரேஜே பண்ண முடியாதுன்னு. ஆனா அதுவே பண்ணிட்டேன்னு செல்லும், அப்போ உன் கூட என்னால லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்டக்க வரும்போது நம்ம ஜேகே கிட்ட இருக்கிற வாழைதான் அப்படியே யோன் எடுக்கிறான். எடுத்துட்டு அப்படியே அவனோட நெக்ல தான் வைக்கிறான். இங்க பாரு ஜேகே, நீ மட்டும் என் கிட்டக்க வந்து என் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேனாத்துக்கோ, என்னோட நெக்க நானே கட் பண்ணிக்கிறேன் ஜேகே, கண்டிப்பா சொல்றேன் நான் பண்ணுவேன், என் நெக்க நானே கட் பண்ணிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவன் அழுத்தும் போது ஜேகே தான் சொல்லிருப்பான், ஏய் யோன் இங்க பாரு, நான் உன் கிட்ட கூட வரல, தயவு செஞ்சா அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ஓ உனக்கு நான் வேணும்ல,
நான் தானே வேணும், வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டி இருந்திருப்பான். இப்ப அதை எல்லாமே அப்படியே ஆரம் நினைச்சு பாக்குறான். அவங்க மேரேஜ் எல்லாம் மறக்க முடியுமா சொல்லும். ஆனா அன்னைக்கெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியல. என் கண்ணு முன்னாடி என் புள்ள அப்படி கதறனுச்சு. கண்டிப்பா சொல்றேன், புகா என் மேலையும் கோவமாதான் இருப்பான். இப்படி சொல்லும் போது நம்ம சின்னதான் சொல்றான், ஆஹா உங்க பிள்ளையாவது உங்க மேல கோவமா இருக்கிறதாவது? அதெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்க பிள்ளை உங்க மேல கோவமா இருக்க மாட்டான். நீங்க போய் காலையில பேசுங்க. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம் அப்படியே யோசிச்சு பாக்குறான். கிடையாது ஜின், கண்டிப்பா அவன் என் மேல கோவமா தான் இருப்பான். இந்த மாதிரி இவன் யோசிச்சுட்டு அப்படியே ஜின்னதான் பாக்குறான். ஜின்ன அப்படியே ஆழமா பார்த்து சிரிக்கிறான். இப்ப ஆரம் தான் சொல்றான், சரி ஓகே நம்ம போய் தூங்க போலாம். ஏன்னா எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கா. அதுக்கப்புறம் என்னோட பேபி டாலுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும். அப்புறம் குட்டி ஜின்னுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அதனால நம்ம போய் தூங்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜின்னதான் லிஃப்ட் பண்ணி தூக்குறா. இப்ப அப்படியே ஜின்னதான் கேக்குறான், ஓ நம்ம தூங்க போறோமா? இந்த மாதிரி இவன் கேட்கும் போது ஆரம்பம் தான் அப்படியே சிரிச்சுட்டே பாக்குறான். உனக்கு தூங்கணும்னா தூங்கலாம், இல்லாட்டினா பேசணும்னாலும் பேசலாம், இல்லாட்டினா ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணலாம்ப்பா. ஐயா ஆல்வேஸ் ஃப்ரீ தான். இந்த மாதிரி ஆரம் சொல்லிட்டு நம்ம ஜின்னதான் பாக்குறான். ஜின்னுக்கு அவ்வளவு ஷை ஆகுது. பிள்ளை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரமே பாக்குது. இப்ப ஆரம் தான் சொல்றான், பேபி பாய் இன்னைக்கு பார்க்கவே நீ செம்மையா அழகா இருக்கு தெரியுமா, அவ்வளவு கியூட்டா இருக்குடச்சலும் நீ சொல்லிட்டு அவன் அப்படியே ஜின்னோட ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்றான். இந்த சைடு ஜின் அப்படியே பாக்குறான், எனக்கும் இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்கிற தெரியுமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீ அவ்வளவு ஃபீல் பண்ற, என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்கும் போது நம்ம ஆரம்பம் தான் அப்படியே ஜின்னே பாக்குறான். கிடையாது, நான் அவனை லவ் எல்லாம் பண்ணவே இல்லை சொல்லும். ஆரம் சொல்லும் போது ஜின்னுதான் ஒரு மாதிரி அப்படியே ஷாக்லயே பாக்குறான். ஆரம் நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல, நீ என்ன லவ் பண்ணலையா? கட்டவே கிடையாது சொல்லும், நான் உன்னை லவ் பண்ணல. இப்படி ஆரம் சொல்லும் போது ஜின்னுதான் அப்படியே பாக்குறான், நீ என்ன லவ் பண்ணலையா ஆரம்? கட்டவே கிடையாது, உன்னை நான் லவ் பண்ணவே இல்லை தெரியுமா, வேணா உன் மேல நான் பைத்தியமா இருக்கிறேன். இன்னுதான் இந்த ஆரமோட உலகமே. இந்த ஆரமோட உலகத்துக்குள்ள மத்த யாருக்குமே இடம் கிடையாது உன்னை தவிர சொல்லிட்டு அவன் ஜின்னதான் பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஜின்னுக்கு அப்பதான் ஹாப்பியா இருக்கு. அவனும் பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இப்ப ஜின்னதான் சொல்றான், இங்க பாரு ஆழம், நீ நானு நம்ம 2 பேரும் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை, நம்மளுக்குள்ள யாருமே வரக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. இந்த மாதிரி ஜின்னுதான் ப்ராமிஸ் கேக்குறான். நம்ம ஆரம்பம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ப்ராமிஸ் பண்றான். இப்ப அப்படியே ஜின்னு கொண்டு போய் தான் ரூம்ல விடுறான். இந்த சைடு ஜின்னு தான் பாக்குறான். ஆழம் இன்னைக்கு ஒரு நாள் நீ கூட தூங்கு, உன்னை டைட்டா நான் ஹக் பண்ணி தூங்கணும் போல இருக்கு, நீ கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஆரம் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜின்ன வந்து டைட்டா ஹக் பண்ணான். ஜின்னு ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். என்னடா விட்டா என்ன உனக்குள்ள போக வச்சிருவ போலயே, ஆனா எனக்கும் உனக்குள்ள போகணும் தான் ஆசை, ஆனா இப்போதைக்கு முடியாதுல்ல இப்படி சொல்லும் போது நம்ம ஜின்னுதான் கேக்குறான், எதுக்கு எதுக்கு போக முடியாது, நீ எப்பவும் எனக்குள்ளேதான் இருக்கணும், நான் எப்பவுமே உனக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் தெரியுமா. இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஆரம்பிப்பான், ஹே பேபி பாய் நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? எனக்கு புரியுதுப்பா, எனக்கு புரியுதா, நீ எப்பவும் எனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது, ஏன்னா நீ எனக்கு சொந்தம், இந்த ஆழம் எப்பவும் இந்த ஜின்னுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மாதிரி நம்ம ஜின் சொல்லிட்டு ஆரமோட லிப்ஸ்ல தான் அப்படியே சாஃப்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஆரமுக்கு ஸ்மைல் வருது. அவனும் அப்படியே கிஸ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்றான். 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிஸ்ல கொஞ்சம் கூட லவ் ஃபீல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் இருக்கு. நம்ம ஆரம் தான் அப்படியே ஜின்னோட நெக்கு ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஜின்னு பாக்குறான், ஆரம் நீ எப்பவும் நீ கூட மட்டும்தானே இப்படி இருப்ப, யாரு கூடயும் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஆரம் தான் அப்படியே பைட் பண்றான். வலிக்குது ஆரம், என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு ஆரம் தான் சொல்றான், இங்க பாரு இந்த ஆரம் எப்பவும் ஒண்ணு மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுவான், இந்த ஆரம்க்கு மத்த யாருக்குள்ள இருக்க பிடிக்காது, உனக்குள்ள மட்டும்தான் இருக்க பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த ப்ராசஸ்க்குள்ளதான் இறங்குறாங்க. இது வேணும்னா நம்ம அன்கட்ல பாக்கலாம்டா, சரிங்களா? வேணும்னா கேளுங்க, இல்லாட்டா ஓட்டுருங்க, இப்படியே போயிடலாம்.
சரி வாங்க இப்ப அப்படியே ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜேகேக்கு தான் காட்டுறாங்க. ஜேகே அப்படியே அந்த ஆப்போசிட் பக்கத்துலதான் உட்காந்துருக்கான். அந்த பர்சனுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவன் அப்படியே ஜேகே தான் பாத்துட்டு இருக்கான். ஜேகே அப்படியே இந்த பர்சனையே பாத்துட்டு உட்காந்துருக்கான். இப்ப அந்த பர்சன் தான் சொல்றாங்க, ஜேகே நீ ஒன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நம்ம எதா இருந்தாலும் காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பம்மிக்கிட்டே பேசுறான். இந்த சைடு ஜேகே அப்படியே நக்கலா பார்த்து சிரிக்கிறான். பேபி பாய், இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தாண்டா இருப்பேன், எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, வேணா எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட மட்டும்தான் வேலை இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பிள்ளைதான் அப்படியே அவனோட மேல இருக்கிற அந்த கோட்டை தான் ரிமூவ் பண்றான். அவ்வளவுதான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு அள்ளு ஊட்டுறது. அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஜேகே நீ என்ன பண்ற ஜேகே? என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையா? இப்படி சொல்லிட்டு அந்த பர்சனோட கையை தான் டச் பண்றான். இந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவங்க அவங்க கையை தான் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஜேகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீ போ, உன்னோட இடத்துக்கு போ. இப்படி அந்த பர்சன் சொல்லும் போது நம்ம ஜேகே அதெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. இப்ப அந்த பர்சன் கிட்டக்கதான் ரொம்ப க்ளோஸா போறாங்க. அவ்வளவுதான் இந்த பர்சனுக்கு செம்ம பயமா இருக்குது. பயத்துல அப்படியே ஜேகேவே பாக்குறாங்க. ஜேகே அப்படியே அந்த பர்சன் கிட்டதான் ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்கான். இப்ப அதவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுகாதான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். என்னால என் தம்பி 2 பேருமே காப்பாற்ற முடியல, நான் என்னதான் பண்ணுவேன், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு கூட தெரியல. இது சொல்லிட்டு சுகா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருக்கான். இப்போ சுகாவோட டோரை தான் யாரோ நாக் பண்ற மாதிரி இருக்கு. சுகா போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா லீ தான் நிக்கிறான். லீய பார்த்துட்டு இவனுக்கு செம்ம காண்டி ஏறுது. அப்படியே சுகா பார்த்து கேக்குறான், லீ உனக்கு அழிவு இருக்கா இல்லையா? டைம் என்ன ஆகுது, இந்த டயத்துக்கு எதுக்கு ரூமுக்கு வந்திருக்க? இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது நம்ம லீ தான் சொல்றான், எதுக்கு சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் காட்டு போன மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, இங்க பாரு உனக்காண்டி நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டான். அதுல பார்த்தா செரி பூ தான் இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். செரி பூவா? அது பூத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா பூத்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை, செரி பூ பூக்கிற சீசன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தான் அவன் எடுத்து பாக்குறான். இந்த சைடு நம்ம லீ தான் சொல்றான், ஆமா அந்த சீசன் வந்துருச்சு, எப்ப பார்த்தாலும் நீ உன்னோட அறைக்குள்ளே இருந்தேன்னா வச்சுக்கோ, எந்தெந்த சீசன் வருதுன்னு கூட தெரியாது, வருஷமே ஓடிருச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட நீங்க வந்து 4 வருஷம் ஆக போகுது, உங்ககிட்ட நான் என்னோட லவ் சொல்லி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆக போகுது, ஆனா நீ இன்னும் எனக்கு ஒழுங்கா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, நான் கொண்டு வந்த அந்த செரி பூவெல்லாம் ஏத்துக்கிட்ட, என்னோட லவ் ஏத்துக்க மாட்டியா? நம்ம லீ கேட்கும் போது நம்ம சுகாதான் அப்படியே முறைச்சு போக்குறான். யோன் இப்படி முறைக்காத யோன், சின்ன வயசுல இருந்து நீயும் இப்படிதான் முறைச்சுக்கிட்டே இருக்கிற, நானும் உன்னை பார்த்து வலிஞ்சு வலிஞ்சு விழுந்துகிட்டு தான் இருக்கிறேன், ஆனா உனக்கு ஏன் யோன் என்னோட லவ் மட்டும் புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, ஜேகே எங்கேயாவது பார்த்தானோ வச்சுக்கோ, உன்னை கொன்னே போடுவான், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ. அப்ப ஜேகே இல்லாட்டா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அப்பா அவன் இல்லாட்டினாலும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன். சரினா நீ எனக்கு ஒரு நல்ல பிரதர், என்னோட பிரதர்ஸ் எல்லாரும் ஏன்னா இப்படி மூளையே இல்லாம இருக்கீங்க, போடா போய் அரண்மனையில வேற ஏதாவது வேலை இருந்தா பாடுறான். இந்த மாதிரி சுகா சொல்லிட்டு அவன் அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இந்த சைடு லீ தான் சொல்றான், ஐயோ என் பேபி நான் கொடுத்த பூவை வேற அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அப்ப கண்டிப்பா லீ உனக்கு பச்சை கொடி சீக்கிரமா சுகா காட்டிடுவான்டா இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து வரான். இப்ப அப்படியே நம்ம லீயதான் ஒரு கண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. லீ அப்படியே பாக்குறான், யாரு யாரு என்ன பாக்குறது இப்படி சொல்லும் போது நம்ம ஷாதா அப்படியே ஒரு கண்ணால லீய பாக்குறான். பாத்துட்டு அவன் திருப்பி அப்படியே தூணுக்குள்ளே போய்க்கிறான். இப்ப அப்படியே லீ தான் அந்த தூணுக்கு பக்கத்துல வந்துட்டு சொல்றான், இங்க பாருங்க இங்க யாரோ இருக்கீங்க மட்டும் தெரியுது, நானா கண்டுபிடிச்சேனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஷாதா அப்படியே பயந்துகிட்டே ஒரு கண்ணால பாக்குறான். லீயும் பாக்குறான், ஷா நீதானா? ஆமா தூங்காம இந்த டயத்துல என்ன பண்ணிருக்க? இவன் இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம ஷாதா அவன் கைய அப்படியே நீட்டான். அதுல பார்த்தா ஒரு செரி பூ தான் இருக்கு. அது அப்படியே லீக்கு கொடுக்குறான். லீ அப்படியே பாக்குறான், ஓ செரி பூ, இத நீயுமா பார்த்த, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? இந்த மாதிரி சொல்லிட்டு லீ தான் அந்த பூவை எடுத்து பாக்குறான். நம்ம ஷாதா அப்படியே ஷை ஆகிட்டே சொல்றான், இங்க பாருங்க இது நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்தேன், இது அரண்மனைக்கு வெளியே இருக்கிற மரத்துல இருந்து பூத்து இருந்துச்சா, ஒரு பூ தான் இருந்துச்சு,
உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் ஒரு மாதிரி நோன்றான். லீவ் பாக்குறான். ஏய் ஷா, உனக்கு அடிபட்டு இருக்கா? இந்த பூவை ஏன்னா நான் கேட்டேன் உன்ட்ட, எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஷாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இல்ல, இந்த பூவை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி நம்ம கொடுத்தோம்னா அவங்க எப்பவும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல, நான் அதனாலதான் இதை உங்களுக்காண்டி கொண்டு வந்தேன் இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்கும் போது நம்ம ஷாவை தான் அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்குறான். ஷா அப்படியே ஆணு பாக்குறான். நீ என்ன பண்றீங்க? வாய மூடு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டு அந்த காலை தான் பாக்குறான். அதுல கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஷாவை தான் பாக்குறான். இங்க பாரு, உன்ன நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். இங்க யாரையும் பத்திரமா பாத்துக்கிற மாட்டாங்க. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஷா தான் சொல்றான். ஏன் சுகாவை நீங்க பத்திரமா தானே பாத்துக்கிறீங்க? சுகாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நம்ம ஷா கேட்கும் போது அப்படியே ஷாவை தான் பாக்குறான். இங்க பாரு, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ போய் படுத்து தூங்கு, காலையில உன்ட்ட நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷா கொடுத்த பூவை அப்படியே பக்கத்துலயே வச்சுட்டு போயிடுறான். இத பாக்கும்போது ஷாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அந்த பூவை தான் பாக்குறான். அவன் பார்த்துட்டு அப்படியே போன பக்கம் தான் பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு லைட்டா ஒரு ஸ்மைல் வருது. வேணா அவன் அடிபட்டதுக்கு நம்ம அப்படியே பார்த்து அதுக்கு அவன் மெடிசன் போட்டு விட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே ஷா தான் சொல்றான். நீ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு தெரியும், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நான் முன்னாடி கூட என்னோட எக்ஸ் லவர் என்னை கூட்டிட்டு போக வருவான்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா அவன் வரவே மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீதான் வந்து சேவ் பண்ற. அதனால ஒண்ணு உண்மையில பரிதாபத்துல எல்லாம் எனக்கு லவ் வரல. எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அப்ப எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததுனால நான் உன்கிட்ட சொல்லல. ஆனா இப்ப எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல, எனக்கு அவன் வேணாம், எனக்கு நீதான் வேணும். ஏன்னா உனக்கு பிடிச்சவங்களுக்காண்டி நீ என்ன வேணா பண்ணுவ. உன்னோட பிடிச்சவங்க போதும் வீட்டுல நானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்துதான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்றான். போனவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே திரும்பி ஷாவை தான் பாக்குறான். பாத்துட்டு ஆனா அவன் எதுவும் பேசல, அங்க இருந்து போயிடுறான். இப்படிதான் டைம் ஸ்கிப் ஆகி இப்ப அப்படியே மார்னிங் தான் விடியுது. நம்ம சுகாதான் அவ்வளோ ஒரு மாதிரி பிரசன்ட்ஃபுல் ஃபீலோட எந்திரிக்கிறான். அவனுக்கு முன்னாடி அந்த செரி பூ தான் இருக்கு. அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றான். இப்ப பார்த்தா சுகாவோட டோரை தான் யாரோ நாக் பண்ற மாதிரி இருக்கு. சுகா அப்படியே பாக்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா ஷா தான் நிக்கிறான். ஷா அப்படியே ஒரு விஷயத்தான் சொல்றான். இப்ப அப்படியே சுகாதான் விழுந்தடிச்சு அப்படியே அந்த இடத்துக்கு வர்றான். வந்து பார்த்தா நம்ம தயங்கோட ரூம்க்கு முன்னாடிதான் எல்லாருமே இருக்காங்க. தயங்க பார்த்தா அங்க மயக்கம் போட்டு இருக்கான். இந்த சைடு சுகாக்கு ஒண்ணுமே புரியல. அவன் போய் அப்படியே தயங்க தான் எழுப்புறான். நீ தயங் கண்ணு தர தயங், நான் யோன் வந்திருக்கேன் தயங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜேகேக்கும் போயிடுது. ஜேக்கவும் அப்படியே வரான். இந்த சைடு சுகாதான் அப்படியே ஜேகே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஆரம்பிச்சுன்னா அவங்களுமே வந்துடுறாங்க. அந்த புதுசா வந்தா அந்த பர்சனுமே வந்துடுறாங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு நம்ம சுகாதான் செம்ம ஷாக்ல அந்த பூதனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயங்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. நம்ம தயங்க தான் அப்படியே சுகா ஒரு மாதிரி டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா தயங்க கண்ணை முழிக்கிற மாதிரியே தெரியல. இப்போ ஜெக்கே தான் அப்படியே கிட்ட போறான். ஏய் தயங், இங்க பாடுறான். டே என்னடா ஆச்சு? கண்ணை ஓபன் பண்றான். ஐஸ் ஓபன் பண்ணி பாரு, நான் ஜேகே வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. பாடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆன மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே சுகாதான் சொல்றான். யாராவது போய் முதல்ல டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜின்னு தான் அப்படியே கிட்டக்க வரான். ஜின்ன பார்த்துட்டு சுகா எதுவுமே பேசல. அதே மாதிரிதான் ஆரம்ப பார்த்த பையன் அவன் எதுவும் பேசவே இல்லை. அவன் அப்படியே தலை கீழே குனிஞ்ச வைக்கல. சுகா அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஜின்னுதான் அப்படியே வந்துட்டு தயங்கோட பாடியை தான் தொட்டு பாக்குறான். அது அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இப்ப அவன் அப்படியே ஆரம்ப பார்த்துதான் சொல்றான். இவனோட பாடி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, என்ன ஆச்சு இவனுக்கு? நம்ம ஜின்னுதான் அப்படியே சுகா பார்த்து கேட்கும் போது சுகாதான் சொல்றான். எனக்கும் தெரியல ஹயா, நான் ரூம்ல இருந்தேன். இவங்க எல்லாரும் தான் சொன்னாங்க இந்த மாதிரி தயங் மயக்கம் போட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த விஷயம் கேட்டோன்னு நானும் அப்பதான் வந்தேன். இங்க பார்த்தா இவன் இப்படி கிடக்குறான் ஹயாங், எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஹயாங் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அழையும் போது நம்ம ஜெக்கேதான் அப்படியே தயங்க வந்து தூக்குறான். தூக்கும் போதே அவனோட கைய பார்த்தா 2 பல் அப்படியே ஷார்ப்பா இறங்கின மாதிரி தெரியுது.
இப்ப ஆரம் தான் சொல்றான், ஜேகே வேமா டாக்டரை வர சொல்லு, நான் நினைக்கிறதா மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம தயங் பாடி தான் அப்படியே ப்ளூ கலர்ல மாறுது. ஜேகே பாக்குறான், அவனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. அவன் அப்படியே தயங்க தான் பாக்குறான். ஏய் தயாங், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.